வணக்கம். ஜபைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டிபுதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் குறைவான மாதங்கள் இருந்தாலுமே கூட அதற்குள் ஏகப்பட்ட கட்சிகள் தன்னை பட்டை தீட்டி வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. யார் யார் எங்கெங்க பொறுப்பில் இருக்காங்க. சிலர் இதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு கட்சியை பிரிந்து புது கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் கட்டாயமாக நடக்கும். அப்புறம் கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணிக்கிட்டு தனியாக ஒரு கோஷ்டி நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இருக்கக்கூடிய பொது செயலாளர் மற்றபடி இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் வேட்டு வரும். இதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் தமிழகத்தின் அரசியலில் எல்லா கட்சிகள் நிலைப்பாடும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தேமுதிகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் 2 நாளைக்கு முன்னால் தர்மபுரியில் உள்ள பாலக்கூடல் நடந்திருக்கு. பொதுவாக தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தினுடைய ஒரு மவுசு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாக எம்ஜிஆரை விட இறந்ததற்கு கூட்டம் அதிகம் என்பது விஜயகாந்துக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு. அதன் அடிப்படையில் தொண்டர்களுடைய ஒரு விஷயம் இன்னைக்கு விஜயகாந்துக்கு அதிகமாகவே இருக்கு. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதன் அடிப்படையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வச்சாங்க. கடைசி நேரத்தில் அதிமுகவோடு ஒரு கூட்டணி கடைசி நேரத்தில் அப்படிங்கிறத விட முதல்ல பேச்சு என்ன வந்தது, பாஜகவோட கூட்டணி வைத்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அப்படியே தள்ளிக்கிட்டே போச்சு. அப்புறம் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி போச்சு. இதே ஒரு நிலைப்பாடு பாமகவும் ஏற்பட்டுச்சு. இந்த 2 கட்சிகளுமே கடைசி நேரத்தில் தங்களுடைய கூட்டணியை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு கட்சிகள். ஆமாம், ஒவ்வொரு தேர்தலும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கடைசியில் சொதப்பி விட்டு இங்கே இழு அங்கே இழு சுட்டு ஒன்றுக்கு விளங்காமல் அப்படி தான் தேமுதிகவை பொறுத்தவரை விஜயகாந்த் இருந்தப்ப கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணி கான்செப்டாக இருந்து டிடிவியோட இணைஞ்சு ஒன்றுக்கு விளங்காமல் போய் இன்னைக்கு அதே மாதிரி அதிமுகவோட இணைஞ்சு ஒன்றுக்கு விளங்காமல் போய் இன்னைக்கு அடுத்த கூட்டணிக்கு சரியான நேரத்தில் சரியாக முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. கூட்டணி குறித்து சரியான நேரத்தில் முடிவெடுத்து அறிவிக்கப்படும். அதுதான் அந்த கட்சியில் மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு விஷயம். கூட்டணி குறித்து சரியான நேரத்தில் முடிவெடுக்கப்படுவதில்லை. அதுதான் தேமுதிகவோட நிலைப்பாடு. அதே மாதிரி தான் பாமகவும். இன்னைக்கு பாருங்க, அப்பா பிள்ளைக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு தகராறு. இதையெல்லாம் விட சித்திரை முழு திருவிழா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்ற மே மாதம் 11ஆம் தேதி நடத்த போகிறாங்க. அதுலேயும் மிக்க ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் கான்செப்டில் கூட்டணி சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வெளிவரலாம் சொல்லி போட்டு எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழல். பாமகவை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரமே ரத்தாகி போச்சு. பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் பாமகவுக்கு அங்கீகாரம் இருக்கு. தேமுதிக அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததால் இருக்கக்கூடிய மதிப்பும் போயிடுச்சு. என்ன பாமகவை பொறுத்தவரைக்கும் தர்மபுரியில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்தார்கள். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விருதுநகரில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்தாங்க. 2மே தோல்வி. தேமுதிகவை பொறுத்தவரை அங்கீகாரம் காப்பாற்றப்பட்டது. மற்றபடி பாமகவை பொறுத்தவரை அங்கீகாரமும் கோவிந்தா முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் 2 கட்சிகளையும் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் எதற்காக அப்படின்னா கடைசி நேரத்தில் அந்த கூட்டணிங்கிறத போட்டு உரட்டிட்டு இருப்பாங்க 2 பேருமே. பல மற்ற கட்சியில் டக்கு டக்குன்னு வருவாங்க, சேர்ந்துருவாங்க, அது பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. விசிகேல டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் எல்லா வகையிலும் ஒரு நம்பிக்கையான ஒரு கட்சி. இந்த தேமுதிக பாமகவை பொறுத்தவரை கடைசி வரைக்கும் நம்பவே முடியாது. அப்படித்தான் பாமகவை பொறுத்தவரைக்கும் கழுத்து அறுத்தார் ராமதாஸ். கடைசியில் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தாங்க. அதற்கு அன்புமணி ராமதாஸ் காரணம். ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணின்னு போனார். அதை 2ஆ உடைச்சு பாமகவுக்கு அந்த அன்புமணி ராமதாஸ் பாஜகவுக்கு கூட்டிட்டு போயிட்டார்.
இப்ப அந்த கட்சியில வந்து கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வந்திருக்கு. ஒருவேளை ஒரு 2 வாரத்துக்கு முன்னால அமித்ஷா வந்த வகையில கூட்டணி சேர்ந்து விடுவாரன்னு சொல்லிட்டு ராமதாஸ் என்ன பண்ணாரு, டக்குன்னு அதுக்குண்டான ஏற்பாடை பண்ணி நான் தான் தலைவர் அப்படின்னாரு. உடனே அடுத்த நாள் இவர் அறிக்கை விட்டார், அன்புமணி ராமதாஸ். அது எப்படி பொதுக்குழு கூடி என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அப்ப நான் தான் தலைவர் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் விட்டாரு. அப்புறம் பார்த்தாரு என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஆமா, குடும்பத்தின் நிலைப்பாடு சமாளிப்பு, மற்றபடி வந்து சமாதானத்தின் வெளிப்பாடு என்னன்னு தெரியல. உடனே சித்திரை திருவிழாவுக்கு ஏற்பாடை பண்ண பந்தக்கால நட்டு அதுக்குண்டான ஏற்பாடு, மற்றபடி முழு பொறுப்புமே வந்து இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் விட்டுருக்கிறாங்க. அதுலயும் என்ன போட்டிருக்காங்க, சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய மாநாடுகள் அளிக்கப்பட்டிருக்க ஒழிய ஒரு பொது நிலைப்பாடாக சித்திரை முழு திருவிழா அப்படின்னு அங்க வரலாம். அப்படிங்கிறப்ப அந்த மதவெறி என்பதையெல்லாம் விட அந்த சாதியினுடைய நிறம் வந்து அதிகமாக பூசப்பட்ட ஒரு கட்சியாகத்தான் இன்னைக்கு பாமக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் வந்து என்னதான் மாநாடு போட்டாலும் சரி, ஒரு பொதுவான ஒரு மாநாடு போடலாம். விசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், மற்றபடி மற்ற கட்சிகள்லாம் கூட அப்படிதான் இவங்க போட்டாங்க. புரட்சி பாரதம்லாம் ஒன்று போட்டாங்க. எல்லாமே வந்து காமனாக தான் போடுறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இன அந்த சாதியினுடைய வெறி அதில் வராது, அந்த சாயம் பூசப்படாது. ஆனால் பாமகவை பொறுத்தவரைக்கும் இன்னும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த தொண்டர்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு வந்து 4ஆக சிதைந்து விட்டது. தாவேகாவுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க, அதிமுக நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கீகாரத்தை மட்டுமல்ல, பல தொண்டர்களை இழந்த கட்சியாக இன்னைக்கு பாமக தவித்து கொண்டிருக்கிறது. என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் யாரோடு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு மாற்றம் தான். கட்டாயமாக பாஜகவோடு இல்லை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் எங்கு செல்ல போகிறார் அப்படின்னா திமுக போற மாதிரி இருந்தா அப்படின்னா அங்க ஆல்ரெடி வந்து நோ வேகன்சி போர்டு போட்டாச்சு. ஏன்னா வந்து பாமகவை சேர்க்கவே கூடாதுன்னு இந்த 10 வருஷமா மிகப்பெரிய ஒரு கோஷம் வந்து திமுக இன்னும் ஒழிச்சுட்டு தான் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க, பாமக உள்ளே நுழைய விடக்கூடாது திமுக கூட்டணிக்குள்ள, அப்பதான் நாங்க இருப்போம் அப்படிங்கிறப்ப பாமக திமுக கூட்டணி பாமக இருக்காது அப்படி நிலைப்பாடு. கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுத்தாலும் சரி திமுக பொறுத்த ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. அதை மீறி வரக்கூடிய சமயம் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கனால வந்து கட்டாயமா பாமக வந்து திமுகவுக்கு கூட்டணியாக நுழைய முடியாது. இதை தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி நுழைய நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போ இந்த தர்மபுரி பாலக்கோடு கூட்டத்தில் முடிவு பண்ணியாச்சு, மீண்டும் பிரேமலதாவையே பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆமாம், அதையெல்லாம் விட இளைஞரணி தலைவராக செயலாளராக விஜய பிரபாகரன் அவருடைய பையன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுவும் வந்து வாரிசு கட்சி, பாமகவை போன்ற வாரிசு கட்சி. என்ன பாமகவுல சாதிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா சாயம் பூசப்பட்டிருக்கோம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் வாரிசு கட்சிங்கிறது கன்ஃபார்ம். அவன் முதல்ல விஜயகாந்த், அப்புறம் அதுக்கு பின்னால் அவருடைய மனைவி, அப்புறம் மச்சண்ணன், இப்ப மகனும் வந்துட்டார், முடிஞ்சு போச்சு, பொறுப்புக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி வந்து அவர் தான் நின்றாரு விருதுநகர்ல. இருந்தாலுமே கூட அங்க மிகப்பெரிய ஒரு தோல்வி, நெருங்கிய விஷயத்துல ஒரு தோல்வி இருந்தாலும் அதையும் விட்டு போட்டு இன்னைக்கு பொறுப்பு கொடுத்தாச்சு, இளைஞரணி செயலாளராக முடிஞ்சு போச்சு. பாமக அப்படிதான் முகுந்தனை போட்டாங்க, மிகப்பெரிய ஒரு குழப்பம். இங்க விஜய் பிரபாகரனை போட்டிருக்கிறாங்க, எந்த குழப்பமும் இல்லை. அதே நேரத்தில் விஜயகாந்தனுடைய ஒரு மோதிரத்தை வந்து தாய் என்ற முறையில் பிரேமலதா விஜய் பிரபாகரனுக்கு மகன் என்ற முறையில் அணிவித்து இது விஜயகாந்த் போட்ட மோதிரம் சொல்லிட்டு எல்லாரிடம் காட்டி போட்டிருக்காங்க. போட்ட நாள் அன்று அட்சய திருதியை, நல்ல நாள்ப்பா அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே நம்மளோட நம்பிக்கையின் வெளிப்பாடு தான். அதுக்கு மேல மக்கள் ஓட்டு போட்டா தான் ஜெயிக்க முடியும். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தேமுதிகவும் பாமகவும் இருக்கக்கூடிய சமயத்துல தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கூட்டணி அமைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு 5 சீட்டு 4 சீட்டு கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இன்னைக்கு திமுகவை நோக்கி வலை விரித்து கொண்டிருப்பதாக மிகப்பெரிய ஒரு தகவல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதிமுக பக்கம் இனி போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்கிட்டு பாஜக வந்தாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமா வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுக்கவே இல்லைன்னு போட்டு இன்னைக்கு எடப்பாடியை நோக்கி தேமுதிக கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. அதான் உண்மையும் கூட. புரட்சி பாரதத்துக்கு எப்படி ஒரு சீட்டு கொடுக்காம எடப்பாடி ஏமாத்தினாரோ அதே மாதிரி தேமுதிகவுக்கும் ராஜ்யசபா சீட்டுன்னு வாயில
அவ்வளோதான், அல்வா கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப அந்த தோல்வி மனப்பான்மை மீண்டும் எப்படி அதிமுக கூட்டணி சேர முடியும்? பாஜகவை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு பாசிச கும்பல், மதவாத கும்பல், எங்கு வேணாலும் சேர்ந்துடும். ஏதோ ஒரு வகையில் நம்ம வரணுங்கிற கான்செப்ட் அதிமுக உள்ள வளைச்சு போட்டுட்டார் அமித்ஷா. முடிஞ்சு போச்சு. உருட்டல், மிரட்டல், மற்றபடி எப்படியெல்லாம் அந்த அந்த இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகரோட தாக்குதல் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு மிரட்டல், உருட்டல் போன்ற தாக்கு நடத்தி சேர்த்திட்டு அவர் டெல்லி போயிட்டாரு. ஆமாம், இங்கு வந்து எடப்பாடி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தோஷம் வெற்றிக்கு அச்சாரமாக அமையுமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சறுக்கல் தான். ஏன்னா அதிமுக கூட ஏகப்பட்ட பேருக்கு அதிருப்தியாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இங்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் செங்கோட்டையன், மற்றபடி வேலுச்சாமி, வேலுமணி, தங்கமணி, இப்படி தான். செங்கோட்டையனும் பழையபடி முதல்ல மாதிரி எடப்பாடியை கண்டுகொள்ளாமல் இருந்தார். இப்போ பழையபடி முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு பேர் சொல்லாமல் எடப்பாடி அழைக்கிறார். இப்போ எல்லா கூட்டத்திலையும் கலந்துக்கிறார் செங்கோட்டையன். இந்த சமீபத்தில் கூட ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதில் ஒரு குரல் வந்திருக்கு. சிறுபான்மை பிரிவு ஒரு பொறுப்பு தலைவர், அதிமுக கோயம்புத்தூர் மாவட்டத்து பக்கத்தில் உள்ள அதிமுக சிறுபான்மை பிரிவு தலைவர் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு குரல் வந்திருக்காரு. ஆமாம், இந்த தடவை வந்து சிறுபான்மை ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்காது. செங்கோட்டையின் முன்னாடி அவர் பேசியிருக்கார். புரியுதுங்களா? சிறுபான்மை ஓட்டு கட்டாயமாக அதிமுகவுக்கு கிடைக்காது. ஆமாம், போன தடவை அவங்க வந்து தனித்து நிற்கக்கூடிய சமயத்தில் எல்லா ஓட்டும் வந்து திமுகவுக்கு போச்சு. இப்போ கட்டாயமாக வந்து எல்லா ஓட்டும் கட்டாயமாக வர வாய்ப்பு இருக்காது. ஏன்னா பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. சிறுபான்மைக்கு அவருக்கு பிடிக்காது. அதனால் இன்னைக்கு மீண்டும் வந்து ஓட்டு சிதையும். அதனால் அதிமுக தொண்டர்களே வந்து அதிமுக ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக்காக அறிவிச்சிட்டார். ஆமாம், அவர் பேர் கூட நல்ல பேர், ஞாபகத்துக்கு வரல. சிறுபான்மை பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய, பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அதிமுக நிலைப்பாடு இருந்துட்டு இருக்கு. அதனால் வந்து அங்கிருந்த பல விதமான குரல் வந்தாச்சு. அவன் சிறுபான்மை ஓட்டு சிதைஞ்சது அப்படின்னா கட்டாயமாக வந்து அதிமுக பாஜக எப்படி தான் தலைகள் தண்டி குடிச்ச அந்தர்பல்ட்டி அடித்தாலும் சரி வட்ட கரமாக வர முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை தேமுதிக வந்து அதிமுக கூட்டணி சேர வாய்ப்பு இருக்காது. அவங்க நேராக திமுகவுக்கு தான் போனால் தான் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். நாங்கள் 2-3 வீட்டில் சொல்லியிருக்கோம். அதை பிரேமலதா அம்மையார் வந்து செயல்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். சுமார் 4-5 சீட்டு கிடைச்சா கூட போதும். ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக செஞ்சுட்டு வர்றாங்க. அதே நேரத்தில் என்ன செஞ்சாலும் சரி மக்கள் மனம் மாறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே கூட மற்றபடி ஒரு சில கருத்து கணிப்பெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மினிமம் 200 சீட்டுக்கு மேலே திமுக வர நிச்சயமான வெற்றி இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால வந்து பாமகவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் சேர்த்த மாட்டாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக நிலைப்பாடு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பாமக அதிமுகவோட சேர்ந்தாலும் என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது, புஸ்வானம் தான், வாய்ப்பு இல்லை. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அத்தனை உதறி தள்ளி விட்டு திமுகவில் சேர்ந்தாங்கன்னா கட்டாயமாக ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ஏகப்பட்ட தீர்மானங்களை போட்டிருக்காங்க. தர்மபுரி பாலக்கோடு அந்த கூட்டத்தில், செயற்குழு கூட்டத்தில் விஜயகாந்துக்கு பாரத ரத்னா பட்டம் வழங்க வேண்டும். மற்றபடி மெட்ராஸ் இருக்கக்கூடிய நூறடி சாலைக்கு விஜயகாந்த் பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தீர்மானங்கள், ஒரு 8 தீர்மானம் போட்டிருக்காங்க. நல்ல விஷயமாக இருந்தாலுமே கூட இவர்கள் தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டிலிருந்து கடைசி நேரத்தில் மாறிவிடக்கூடாது. நாம் பேசக்கூடிய விஷயம் அதுதான். பாமக விட்டுருங்க, அது கடைசி நேரத்தில் மாறினாலும் சரி, முதல்லையே மாறினாலும் சரி, எண்ணங்கள் துண்டா தெரிஞ்சு போச்சு. ராமதாஸ் வந்து முன்னால் வந்துட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதெல்லாம் கிடையாது, இப்போ நான் தான் தலைவர், உடனே அன்புமணி நான் தான் தலைவர், முடிஞ்சு போச்சு. சித்திரை மொழி திருவிழா வச்சு அவங்க ஒற்றுமையாக இருக்காங்களோ எப்படியோ போகிறாங்க, அங்கீகாரம் விட்டு முடிஞ்சு போச்சு. எப்படி ஆனால் திமுகவில் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்குள்ள வந்தால் தான் அவங்களுக்கு மதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கிடைக்கும். ஆமாம், இது வந்து பிரேமலதா விஜயகாந்த் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் அப்பப்போ நாங்கள் 234 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் தேமுதிக மாநில மாநாடு 9/2/2026 நடக்கும் கடலூரில் அப்படின்னு பிரேமலதா அம்மையார் இன்னும் 1 வருஷம் இருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடக்கும். ஆனால் திமுகவோட கூட்டணி என்பது கட்டாயமாக நடக்க வேண்டும்.
ஆமா, அப்பதான் இல்லாவிட்டால் பாமகவை போன்ற நிலைமை தான் தேமுதிகவுக்கும் இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான ஒன்று. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.